வணக்கம். நான் பிரியா ராஜ்கிரண். வாழ்க்கை மிக அழகானது. இறைவன் பெண்களுக்கு மிகுந்த மனோபலம் கொடுத்திருக்காரு. அதே சமயம் சில சோதனை காலங்களும் கொடுத்திருக்காரு. அதுல முதலாவது, பெண்கள் மாதவிலக்கு காலம், அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 நாட்கள் ப்ரீ மென்சுரேஷனல் சிண்ட்ரோம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. இந்த 3 நாட்களும் பெண்கள் எரிச்சல், கோவமா பேசுறது, இயலாமையில எந்த வேலையும் முடிக்க முடியாம இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இது இயல்பா இருக்குமா? இதுக்கப்புறம் அந்த அடுத்த 3 நாட்கள் ரத்தப்போக்கால மனசோர்வு, உடல் சோர்வு இவ்வளவும் இருக்கு. இதுல அவங்க ஆத்திரமாவும், கோபமாவும் தான் அவங்க பேச்சு வெளிப்படும். அவங்களால நார்மலா நம்மள மாரி பேச முடியாது. அப்போ வீட்ல இருக்கிறவங்க அத புரிஞ்சுகிட்டு அவங்க பேசுறதுக்கு பதில்ல கோபமா பேசுனா, அங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனநிலை பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு புரியாது. இப்ப வீட்ல இருக்கிறவங்க அன்பாவும், ஆதரவாகவும் அந்த டைம் நடந்துக்கிட்டா, அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த காலங்கள்ல ரொம்ப அழகா கடந்துருவாங்க. 2வது கர்ப்பகாலம். அந்த அந்த டைம்ல 3வது மாசத்துல இருந்தே தூக்கமின்மை, சோர்வு, உணவு செரிக்காம, பயம், உயிர் பயம், இத்தன மனக்குழப்பம், இத்தனையிலயும் அவங்க ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துல இருப்பாங்க. அத சரி செய்யறதுக்கு தான் அவங்களுக்கு வளகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னோர்கள் செஞ்சாங்க. "நீ கவலைப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்கல்லாம் இருக்கோம். எங்களுக்கு நடந்த அனுபவங்கள் இது." அப்படின்னு உறவுகள்லாம் கூடி சொல்றதுக்காகத்தான் அந்த வளகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. இதுக்கப்புறமும் பேறுகாலத்துக்கு பின்னாடியும், குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடியும் உடல் சோர்வு, உடல்ல வந்து சத்து இல்லாம முடி கொட்டுதல், அப்புறம் இன்னும் எப்பயும் விட அப்பதான் மிகுந்த மன அழுத்தத்துக்குள்ள போயிடுவாங்க. அப்பயும் அது வீட்ல இருக்க அத்தனை பேரும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அன்பா பேசணும், ஆதரவா பேசணும். அவங்க கோவமா பேசினா தப்பா நெனச்சுக்க கூடாது. ஒண்ணும் இல்லன்னு அவங்களுக்கு தட்டி குடுத்து அவங்களுக்கு அன்ப காட்டணும். மாதவிடாய் நிற்கும் காலம். அதாவது 45 இயர்ஸ் 45 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள எப்போ வேணாலும் இது வரும். இது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு சோதனையான காலம் எல்லா பெண்களுக்குமே. அது எப்படி இருக்கும்னா, அவங்க மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு எல்லாரையும் துரோகிகளாவும், குடும்பத்தார்கள துரோகிகளாவும், சுயநலவாதிகளாகவும் நினைக்க வைக்கும். சில பெண்கள் இதுல சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற மனநிலைக்கெல்லாம் போயிருக்காங்க. சில பேர் டைவர்ட் ஆகி எமோஷனல்ல தவறான முடிவுகள்லாம் யாராச்சும் வெளியாட்கள் கொஞ்சம் பாராட்டி பேசிட்டா உடனே ஈர்ப்பு வந்துரும். இன்னும் தவறான முடிவுகளை எந்த முன் யோசனையும் இல்லாம எமோஷனல் எடுத்துருவாங்க. இந்த காலகட்டமும் குடும்பம் அவங்களுக்கு அனுசரணையா, அவங்க கோவப்படும்போது ஒண்ணும் இல்ல. ரொம்ப பணிவா அவங்க கிட்ட பேசுனோம்னா, ரொம்ப அன்பா பேசுனோம்னா, அவங்களுக்கு முடியல, அவங்களோட உடம்புல இருக்க பிரச்சனையால அவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுகிட்டு அவங்களுக்கு ஆதரவா இருந்தோம்னா, அது மிகப்பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு. அப்போ அந்த காலகட்டத்துல பெண்களும் ஒரு விழிப்புணர்வா, இது நமக்கு இப்படியெல்லாம் தோணுது, இப்படியெல்லாம் மனசுல இருக்குன்றத குடும்பத்துக்கிட்ட ஓப்பனா பேசிடணும். எனக்கு இப்படியெல்லாம் தோணுது, இப்படியெல்லாம் பேசணும் போல இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டயும் நம்ம மனசு விட்டு பேசணும். பேசும்போது பல பேர்களோட குடும்ப கதைகள கேட்கும்போது, அவங்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரிய வரும்போது, நமக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அதுவும் தவிர எல்லா காலகட்டங்கள்லயும் எல்லா பெண்களும் தன்னை எப்போதுமே ஒரு என்கேஜ்டா வச்சுக்கணும். மருதாணி வச்சுக்கிறது, கோயில்களுக்கு போறது, குடும்பத்தோட சந்தர்ப்பம் வாய்க்கும்போது வெளியில போறது, வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிடிச்சத சமைச்சு குடுக்கறது, தனக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிடுறது, சொந்தக்காரங்களுக்கும், நட்புகளுக்கும் ஆதரவா இருக்கணும்னு முடிவு பண்ணி அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு ஐடியாஸ் குடுக்கறது. இந்த மாரி விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா, கொஞ்சம் எமோஷனல் அந்த அந்த வந்து பேலன்ஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அதே மாரி வீட்ல இருக்கிறவங்களும் அவங்களோட இந்த காலகட்டங்கள மனசுல வச்சு அவங்க பிஹேவ் பண்றத தப்பா நினைச்சுக்காம, அவங்களோட இயலாமையும், உடல் சோர்வும் எல்லாத்தையும் அனுசரிச்சு நடந்துக்கிட்டா, வாழ்க்கை மிக அழகானது. நீங்க எல்லாரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு குடுங்க. மனசுல பட்டத கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த டாபிக் பேசணும்னாலும் எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.